ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட் vlogல வந்து பார்த்துருப்பீங்க. பெயிண்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி கலரும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கோட் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட் கோட் அடித்ததுக்கப்புறமா எங்களுக்கு பெயிண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து சாம்பிள் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை விட ஒரு லைட்டர் ஷேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து ஒரு குட்டி இடத்துல வந்து அடித்து காமிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வரும் அப்படின்ட்டு. பார்டருக்குமே வந்து டார்க் கலருக்கு எது ஒயிட் அடிக்கலாமா இல்லை டார்க் அடிக்கலாமான்னு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் வந்து சும்மா ஒரு குட்டி இடத்துல வந்து அடித்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒரு பார்டர் டிசைனுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட்டாக விடலாமா இல்லை டார்க் கலர் அடிக்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்தது. அன்றைக்கி வந்து எல்லாமே ஃபைனலாக சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கேட்டுக்குமே வந்து கலர் சூஸ் பண்ணியாச்சு. வீட்டோட பார்டருக்கு என்ன கலர் வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணுறோமோ அதே தான் வந்து கேட்டுக்கும் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி இடத்துல அடித்து காமிச்சிருந்தாங்க கலர் ஓகேவா அப்படின்ட்டு. பில்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து காம்பவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. காம்பவுண்டுக்கு ப்ரைமர் அடிச்சுட்டு இப்போ தான் வந்து பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியில் பெயிண்டிங் முடிக்கிற வரைக்குமே வந்து 4 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏரியாவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஒரு வேலையுமே எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே ஒரு ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்தது. ஒரு இடத்துல வந்து ப்ரைமர் அடிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல வந்து கலர் அடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து செகண்ட் கோட் அடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு பார்டருக்கு கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் பட்டி எல்லாமே பார்த்து செகண்ட் கோட்டிங் வந்து பண்ணுறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பட்டி வேலையெல்லாம் தான் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்டரில் வந்து எங்கே ஒயிட் அடிக்கலாம் எங்கே டார்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து காமிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாகவே வந்து டார்க்காக இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அதனால வந்து டார்க் கலரே சூஸ் பண்ணிக்கிட்டோம் பார்டருக்கு. சவுத்துக்குமே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து போய்கிட்டோம். சாம்பிளுக்கு வந்து இன்னொரு லைட்டர் ஷேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரியே தான் இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் செம்மண் காடுங்கிறதுனால அழுக்காயிடுங்கிறதுனால டார்க் கலராகவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாச்சு. அதுக்கப்புறம் புத்தா பக்கத்துலேயும் வந்து ஏதாவது டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபைனலாக வேண்டாம், நார்மலாக பெயிண்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த டேமேஜ் ஆகிருந்த இடம்லாம் கரெக்டாக பட்டி பார்த்து இங்கே வந்து ஆணிலாம் அடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பட்டி மாவெல்லாம் ஃபில் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து பில்டிங் ஃபுல்லாக என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ அதே தான் வந்து அடிக்க போகிறோம். இங்கேயுமே வந்து இந்த பெயிண்டெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறமே ஏதாவது ஸ்டென்சில் ஆர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்க்கணும். அது ஸ்டென்சில் ஆர்ட் பண்ணோம் அப்படின்னா புத்தா வந்து ஒரு மாதிரி ஹைலைட்டாக தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாட்டி ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேண்டான்னா திருப்பி செகண்ட் கோட் வந்து ரெகுலரான பெயிண்ட்டே அடிச்சிடலாம். வெளியில் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதனால இன்டீரியருக்கு வந்து கலர் சூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெட்ரூம்க்கு வந்துட்டு க்ரீன் தீமில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். 3 வால்க்கு வந்து லைட்டர் கலரும் ஒரு வால்க்கு வந்துட்டு டார்க்கர் கலரும் வந்து அடிச்சுக்கலான்னு சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பெட்ரூமில் இருக்கிற பெட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு வால் மட்டும் வந்து டார்க்கர் ஷேட் அடிச்சுட்டு மீதி 3 வால் வந்துட்டு லைட்டர் ஷேட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். க்ரீன்லேயுமே நிறையா இருந்தது, பிரைட்டான க்ரீனு டல்லான க்ரீனுன்னு சொல்லிட்டு. க்ரீனை வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பான விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டென்சில் ஒர்க்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக புக்லெட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க ஸ்டென்சிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஏதாவது கஸ்டமைஸ்டாக சொன்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க கொடுத்துருந்ததுலேயே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. கலர் கான்ட்ராஸ்ட்டும் வந்து நம்ம இதை பார்த்தே சூஸ் பண்ணிக்கலாம். மெயின் கலர் என்னவா இருக்கணும், இந்த ஸ்டென்சிலோட கலர் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயே இந்த புக்கில் இருக்க ஸ்டென்சில் டிசைன் எல்லாமே வந்து என்ன சைஸில் இருக்குது, என்ன ஃப்ரேம் மாதிரி வரும் அப்படிங்கிற சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் வந்து அங்கே சைட்லேயே இருந்தது. இந்த எலிஃபண்ட் வந்து எங்கேயாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். வெண்பாக்குட்டிக்கு வந்து எலிஃபண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் எலிஃபண்ட் ஏதாவது ஒரு வாலில் போடலான்னு சொல்லிட்டு எலிஃபண்ட் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ன் லீஃப் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து புத்தா கிட்டே போடலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுவுமே இன்னும் வந்து ஃபைனல் ஆகவே இல்லை. ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. எந்த மாதிரி பேட்டர்னில் போடலான்னு நிறைய கன்ஃபியூசிங் இருந்தது. ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணலான்னு ஐடியா வரும்போதே வந்துட்டு நாங்கள் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம்.
ஹாலில் இருக்க டிவி வால்க்கு வந்துட்டு இந்த கலர் போட்டு கோல்டன் கலரில் ஸ்டென்சில் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். பட் பெயிண்டிங் ஆரம்பித்து போக போக அடுத்தடுத்து கலர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நிறைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க ராயல் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும், நம்ம டச் பண்ணால் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நார்மலான பெயிண்டிங்கை தாண்டி இந்த மாதிரி ஸ்டென்சில், ராயல் ப்ளே அந்த மாதிரி எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா கொட்டேஷனை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கொட்டேஷன் அமௌண்ட் கொடுத்தது வந்து ப்ரைமர் அண்டு எமல்ஷனுக்கு மட்டும்தான் வந்து அவங்க ப்ரைஸ் கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சூஸ் பண்ணும்போது நம்மளோட பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஏதாவது பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு டபுள் தாட்டாகவே இருக்குது. இப்போதைக்கு வந்து பிளெயினான கலர்ஸ் மட்டுமே அடிச்சிட்ருக்காங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஸ்டென்சில், ராயல் ப்ளே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டென்சில் புக்கில் வந்துட்டு நிறைய ஸ்டென்சில்ஸ் வந்து நல்லா இருந்தது, நிறைய டிசைன்ஸில் இருந்தது. ஓரளவுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ராயல் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டென்சில் மாதிரியே தான் வந்து அதுலேயும் வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த புக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்க டிசைன்ஸ் வந்து எதுவுமே எங்களுக்கு அவ்வளோவா அப்பீலிங்காக இல்லை. இந்த புக்கில் தான் வந்துட்டு ராயல் ப்ளேக்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டே என்னென்ன மாதிரி பேட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து என்னென்ன கலரில் வந்து போடலாம், டபுள் கலர்ஸ் எது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி நிறையா ஒவ்வொரு டிசைனுக்கும் வந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கலர் சாம்பிள், டிசைன் சாம்பிள்ஸ் எல்லாமே. சைடில் வந்து இது ஃபுல் வால்க்கு வரும்போது எப்படி இருக்கும், இதே வந்து ஜூம் பண்ணி ஒரு சின்ன பீஸில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தது அப்படிங்கிற இதுவுமே வந்துட்டு சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம தென்னை ஓலை, அதுக்கப்புறம் மூங்கில்ல பின்ன கூடை, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இது வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி வராது. ராயல் ப்ளேங்கிறது வந்து ஸ்டென்சில் மாதிரியே தான் இருக்கும். ஸ்டென்சிலை விட ஒன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ராயலாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், அவ்வளோதான். இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் நம்ம தொட்டால் ஃபீல் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க்கும் வந்து இருக்குது இந்த ராயல் ப்ளேலேயே. அதுவும் வந்து பின்னாடி வந்துச்சு. எங்களுக்கு இதில் வந்து அவ்வளோவா எதுவுமே கொஞ்சம் அப்பீலிங்காகவே இல்லை, எதுவும் பிடிக்கல. ஒரு 2 டிசைன் வந்து ஃபைனல் பண்ணியிருந்தோம். பட் வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 140 to 180 நம்ம சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து வந்து வேரி ஆகுது. ஸோ சின்ன ஏரியாவுக்கு வந்து சூஸ் பண்ணும்போதே 20,000 to 30,000 வர மாதிரி இருந்தது. இங்கே இருக்க ஹோம் டவுனில் இருக்கிற வீட்டுக்கு வந்து அது வேண்டாமோன்னு தோணுச்சு. போடலாம் அப்படின்னும் வந்து கொஞ்சம் ஆசையாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாமே யோசிச்சுட்டு டிசைன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம். பெயிண்டிங் அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள். இப்போது மற்ற வால்க்கு எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ராயல் ஒர்க் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்க்கான டிசைன் தான். இப்போ டிவி யூனிட் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு வால்க்கு மட்டும் என்ன டிசைன் பண்ணலாங்கிறது தான் வந்து டிசைட் பண்ணுறது பெண்டிங்கில் இருந்தது. அதனால் ஒரு வால் தானே, நாங்கள் மற்றது எல்லாமே கவர் பண்ணுறோம், நீங்கள் பொறுமையாக யோசித்து வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே வந்து பெருசாக வந்து அர்ஜ் பண்ணவே இல்லை. எங்களுக்கும் வந்து 2 டிசைன் பிடிச்சிருந்தா அந்த 2யுமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். கலருமே வந்து டிசைட் பண்ணியாச்சு. வேணுமா வேணாமாங்கிறத வந்து நல்லா யோசிச்சுட்டு லாஸ்ட்டாக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதில் என்னென்ன டிசைன் என்ன யூஸ் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதிலே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த புக்கில். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கலர் சூஸ் பண்ணுறதுக்காக இந்த புக்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த புக் வந்துட்டு பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்கான பெயிண்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே வந்துட்டு இந்த ஆப்போசிட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு தான். 2 வால் ஒரு கலர், இன்னொரு 2 வால் ஒரு கலர் அந்த மாதிரி எடுப்பாங்க. சிலர் வந்துட்டு 3 வால் ஒரு கலர், இன்னொரு ஒரு சைடு வால் மட்டும் ஒரு கலர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. கலர் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி முடிச்சாச்சு. வெளியிலையுமே வந்து ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் செகண்ட் கோட்டிங் எல்லாமே முடிஞ்சு காம்பவுண்டில் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஒர்க் எல்லாமே நடந்து முடிக்கும் போது ஒரு 12 days கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது 12th day ஆஃப்டர்நூன் தான் வந்து வந்தாங்க இன்டீரியருக்கு. வெளியில் வந்து இந்த ஷீட்டு ஆங்கிலுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு தான் வந்து லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பண்ணி முடித்ததுமே வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு 2 பெட்ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட்ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக எடுத்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வர விளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் விளாக்ஸ், வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீட்டோட கலர், பெயிண்டிங் எல்லாமே எப்படி இருந்ததுங்கிறத
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புத்தாவும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே வெண்பா பிரம்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் ரீச் அவுட் ஆகும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.